ஹே காய்ஸ், ஃபைனலாக 2025 மாடல் யமஹாவோட 125cc பைக் பார்த்தீங்கன்னா லான்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 125cc பொறுத்த வரைக்கும் நல்ல மைலேஜ் ஓரியன்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், அதே சமயம் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த 125cc யமஹா இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ஒரு கிளாசிக்கான 125cc பைக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எந்த பைக்கோட பிளாட்ஃபார்ம்லேருந்து லான்ச் பண்ண போகிறாங்க, என்ன ப்ரைஸ் அண்ட் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்க போகுது அப்படிங்கிறத டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு யமஹாவோட பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ யமஹா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அவங்களுடைய பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னா R15 MT-15 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டான பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கை நம்ம வந்து பார்ப்போம். ஆனால் 125cc ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ் இல்லாட்டி ஒரு நல்ல அஃபோர்டபுளுக்கு இருக்கக்கூடிய பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யமஹா கிட்ட அந்த அளவுக்கு எதுவும் கிடையாதுங்க. ஸோ பைக்கை பொறுத்த வரைக்கும் FZ மாடல் இருக்குது, 150cc இருக்குது. ஆனால் 125cc நமக்கு FZ மாடல் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாளைக்கு முன்னாடி இருந்தே யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 125cc பைக்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்தியாவில் மேபி RX 125 இருக்கலாம், இல்லாட்டி FZ 125 இருக்கலாம், அதுவும் இல்லாட்டி உங்களுக்கு XSR 125 மாடலாக இருக்கலாம், அதுவும் இல்லை அப்படின்னா R125 அப்படிங்கிற இந்த ஒரு பைக்காக இருக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட நமக்கு எல்லா பைக்கோட பிளாட்ஃபார்மில் இருந்தும் இந்தியாவில் 125cc பைக்ஸ் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணுறதுக்கு யமஹா கிட்ட இருந்து நமக்கு எல்லா விதமான சான்ஸும் இருக்குது. இந்த 2025 அஃபீஷியலான நியூஸும் வரும். அப்படி வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1,20,000 இல்லை 1 lakh rupees எக்ஷோரூம் ப்ரைஸில் வந்து இந்த 125cc வந்து கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் மற்ற பிராண்ட்ஸ் நீங்கள் டிவிஎஸை பார்த்தாலும் சரி, இல்லை ஹீரோ, ஹோண்டா, இந்த மாதிரி எந்த பைக் பிராண்ட்ஸை பார்த்தாலும் அவங்ககிட்ட ஒரு பெஸ்ட்டான ஒரு 125cc நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக்ஸ் இருக்குங்க. ஆனால் யமஹா பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்ஸ் தான் இருக்குது, அதுவும் 150cc செக்மெண்ட்டில் இருக்குது. ஆனால் ஒரு 125cc ஒரு நல்ல மைலேஜ் ஓரியன்ட் பைக் இல்லாட்டி ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்த பைக்குமே கிடையாது. இப்போ கிளாசிக் மாடலில் ஒரு 125cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அது RX 125 இருந்துச்சு அப்படின்னா டெஃபினட்டாக பெஸ்ட்டான பைக்காக இருக்கும். அப்படி RX 125 இருந்துச்சுன்னா உங்களுக்கு யமஹாவோட இன்ஜின் யமஹாவோட R15 இன்ஜின் பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் வரணும். அப்படி வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இனிஷியல் பிக்கப், டாப் இன் பர்ஃபார்மன்ஸ், நல்ல கண்ட்ரோல், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு அந்த பைக்கில் கிடைக்கும். அப்படி வரும்போது உங்களுக்கு 15 ஹார்ஸ் பவரும் உங்களுக்கு கிட்டத்தட்ட எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 13 நியூட்டன் டார்க் இந்த மாதிரி வந்து கிடைச்சது அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு பெஸ்ட்டான 125cc நல்ல உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இவ்வளோ இருந்தாலும் மைலேஜ் அப்படிங்கிறதுமே உங்களுக்கு 45 km/லிட்டருக்கும் மேலே இந்த பைக்கால் வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் நல்ல உங்களுக்கு வந்து ஸ்போக் வீல்ஸ் தான் இருக்க போகுதுங்க. ஸோ இது வந்து ஒரு கிளாசிக்கான ரெட்ரோ ஃபீல்டில் இருக்குமா, இல்லை மாடர்ன் ரெட்ரோ அந்த டிசைனில் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏன்னா ஸ்போக் வீல்ஸா இல்லை அலாய் வீல்ஸா அப்படின்றத பார்த்துட்டு நம்மளே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அண்ட் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷன் டெஃபினட்டாக அவைலபிளாக இருக்கும். LED ஹெட்லைட், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி ஹாலஜன் டெயில் லைட், ஹாலஜன் இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. நல்ல அப்சூப்டான எக்ஸாஸ்ட் வந்து இருக்க போகுது. அப்ரைட்டான ஹேண்டில் பார்ஸ், இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் டெஃபினட்டாக நல்லாயிருக்கும். ஏன்னா R15 பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறதுனால, ஏன்னா ஆல்ரெடி R15 பிளாட்ஃபார்ம்லேருந்து தான் MT-15 இருக்குது. ஸோ அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி இந்த பைக்கில் டெலஸ்கோபிக் ஃபோக்ஸ் கொடுக்க போகிறாங்க. ரியரில் மோனோஷாக் சஸ்பென்ஷன்ஸ் வரப்போகுது. நல்ல ஃப்ளாட்டான ட்ரக் அண்ட் ரோல் சீட் வந்து இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெட்ரோ ஃபீல் கொடுக்கறதுக்காக மேபி சர்க்குலரான LED ஹெட்லைட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ யமஹா கிட்ட இருந்து இந்த 2025 125cc பைக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஃபினட்டாக எதிர்பார்க்கலாம். இந்த 125cc பைக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா லைக் உங்களுக்கு SP 125 ஹோண்டாவில் இருக்கக்கூடிய பைக், இல்லாட்டி டிவிஎஸோட ரைடர் 125, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவிஎஸ் இப்போ அப்கமிங் லான்ச் பண்ண போகிறேன் அப்பாச்சி RTR 125, இந்த மாதிரியான பைக்ஸ்க்கெல்லாம் ரைவலாக வரப்போகுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் யமஹா பார்த்தீங்கன்னா அப்கமிங் நிறைய பெஸ்ட்டான பேரலல் ட்வின் சிலிண்டர் பைக்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போகிறாங்க. அதை பற்றியான நியூஸ், அந்த பைக்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபியூச்சரில் நான் போடுற எல்லா வீடியோஸும் நீங்கள் மறக்காமல் பார்க்கலாம். அண்ட் இந்த 125cc பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இயரோட எண்டுக்குள்ளே லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 1,20,000 தான் இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டெஃபினட்டாக ஒரு நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸுங்க. அது 1,20,000 அப்படிங்கிறது. மைலேஜும் ஒரு 45 km/லிட்டர் அப்படிங்கனாலுமே நமக்கு பெஸ்ட்டான ஒரு மைலேஜ் அப்படின்னு தான் சொல்லணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் அப்படின்ல. ஸோ அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டாக யமஹா அப்கமிங் 125cc இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. அது RX 125 இருந்தால் பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.